Dear people, when the Pharisees and the leaders of Jewish religion triumphed over the crucifixion of Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து பரிசேயர்களும் யூத மத தலைவர்களும் வெற்றி பெற்றதாக எண்ணிக்கொண்ட பொழுது, how foolish it was, அது எவ்வளவு ஒரு மதிகேடான காரியம் இல்லைங்க. There is no person in the world who could say such a statement as the statement which is being given in John's Gospel 10th chapter. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதைப் போல சொன்னவர் ஒருவரும் இல்லை. John's Gospel 10th chapter 28, யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனம். And even I could see 27th verse, 27வது வசனம். My sheep hear my voice, and I know them, they follow me. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. 28th verse, 28. And I give unto them eternal life, and they shall never perish, neither shall any man pluck them out of my hand. இன்னுமாக ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். I give unto them eternal life, and they shall never perish, neither shall any man pluck them out of my hand. Dear people, Jesus here said that he gives eternal life. அவர் ஜீவனை கொடுப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Yes, dear people, Jesus had authority. இயேசு கிறிஸ்து ஜீவனின் பேரில் அதிகாரம் கொண்டவராக இருந்தார். He had authority for the lives of other people. மற்றவர்களுக்குரிய வாழ்க்கையில் ஜீவனில் அதிகாரம் அவர் கொண்டிருந்தார். Not only that, அது மாத்திரமல்ல, even he could say that he is the one who could give his life or else to take his life of his own. அவர் சொன்னார், என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன், என் ஜீவனை நான் எடுத்துக்கொள்கிறேன். You think of the human beings, மனுஷரை நினைச்சு கொள்ளுங்க. Do you have authority over our lives? நம்ம வாழ்க்கையின் மேலே நமக்கு அதிகாரம் இருக்குதுங்களா? No, dear people. You know, my mother is about 95. என்னுடைய தாய் 95 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. Every time when I visit her, ஒரு முறை அவங்களை சந்திக்கும் பொழுது she cries out, கதறாங்க, it's better for me to die, but death is not coming. நான் மரிப்பது நலம், ஆனால் சாவு வரலையே. Every time, ஒவ்வொரு முறையும் this is the bitter cry of her. அவங்களுடைய மிக கசப்பான ஒரு கதறல் இருக்கிறது. Dear people, we have no right on our own lives, is it? நம்முடைய வாழ்க்கையின் பேரில் நமக்கு அதிகாரமே இல்லை பாருங்களே. It is God who determines. தேவன் தான் அதை தீர்மானிக்கிறார். Even Jesus said, even it is I who gives my life for the sheep
ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். அதான் 17th verse, John 10:17. Therefore doeth my Father love me, because I lay down my life. Dear people, it is not the people of Israel who crucified Jesus. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் இஸ்ரவேலர் அல்ல. It is not the religious leaders and the மத தலைவர்கள் அல்ல. It is Jesus who laid his life on the cross. இயேசு கிறிஸ்து தாங்க தன்னுடைய ஜீவனை சிலுவையின் மேல் வைத்தார். In order to take my place and your place, உன்னுடைய இடத்தை என்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக, it is a voluntary offering of Jesus Christ himself to lay down his life. தானாகவே முன்வந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையின் பேரில் வைத்தார். It is not in any way that he was helpless in being caught up by those people to be crucified. சிலுவையில் அறையப்படும்படியாக அந்த மக்களால் பிடிபட்டு அவர் அறையப்படவில்லை. And the third day also he was telling, this morning we saw மூணாவது நாளில் இந்த காலையில் பார்த்தோம், I will be risen. நான் உயிரோடு எழுந்திருப்பேன். It is he himself who offered as a sacrifice of giving his life on the cross voluntarily. தானாகவே முன் வந்து தான் அவருடைய உயிரை சிலுவையின் மேல் அவர் அர்ப்பணித்தார். It is he that he could revive himself on the third day because the life was in his hand. அவர் மூன்றாவது நாளில் தானாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். ஏன்னா ஜீவன் அவர் கையில் தான் இருந்தது. The triune God won the battle. இந்த திரியேக தேவன் வெற்றியை கண்டார். Dear people, Jesus is God. இயேசு தேவன். Why the fear of God is missing among Christians today? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தெய்வ பயம் இல்லாததுக்கு காரணம் என்ன? They don't have an understanding of basic realization that Jesus is God. தேவனே இயேசு தெய்வம் என்றும் அவர்களுடைய உயிர் அவர் கையில் தான் இருக்குங்கிறதையும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற foolish people, மதிகேடான மக்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்கள். They think that they can carry on their own ways and plans. அவளுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர்கள் நிறைவேற்றி விட முடியும் என்ற மதிகேடான மக்கள் கிறிஸ்தவர்கள். Leave about the heathen people. புறஜாதிகளை விடுங்க. Probably they know not about this God. The தேவனை அவர்கள் அறிய. But the people who are called Christians, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். I tell you, dear people, I am afraid because they are the miserable people. நிர்பந்தமானவர்கள் அவர் தாங்க. The fear of God is the missing element among Christians today. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லாத ஒன்று என்ன? தெய்வ பயம் இல்லை. You have priority for other things, but you have no priority for God. உனக்கு மற்றவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழற, பட் தேவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. But God will take care of it and reward it in the due season, in the right way that you will understand it. நீ அதை ஒரு காலத்தில் விளங்கிக்கிறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த விதத்தில் பலனளிப்பார். No way of crying will help you to redeem you. உன்னை மீட்கும்படியாக எதுவுமே உதவி செய்யாதுங்க. I tell you that the people of Israel, the rebellious generation, is today's Christians. இஸ்ரவேல் மக்களின் கலகக்காரரான இஸ்ரவேல் மக்கள் தான் இன்னைய கிறிஸ்தவர்கள்ங்க.
rebellious generation, and the God destroyed them, not able to inherit the promised land. Almost 10 lakhs of people. 10 லட்சம் மக்கள். Only 2% inherited the promised land. ரெண்டு பேர் தாங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்திரித்தார்கள். The same prevails even in churches today. Churchesல தான் இன்னைக்கு நடக்குதுங்க. The people who are privileged to hear God's word, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக சிலாக்கியம் பெற்ற மக்கள், people of Israel, இஸ்ரவேலின் ஜனத்தார், they rebel against God in the way in which they neglect God and His commandment, no fear. தேவனை புறக்கணிக்கும்படியான விதத்தில் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய கிறிஸ்தவர்கள். You can find a lot of Christians in the hellfire and a lot of other people in the heaven. அநேக கிறிஸ்தவர்களை நீ நரகத்தில், நீ பரலோகத்தில் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. You can find them very easily in the hellfire. நரகத்தில் அவங்களை நீங்கள் நல்லா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா they are full of Christians. கிறிஸ்தவர்கள் நிரம்பினவர்கள். Dear people, He is God, தேவன். You can't play with Him. அவரோடு நீ விளையாட முடியாது. He is a God of lot of patience. ரொம்ப பொறுமையுள்ளவருங்க. He is so patient with you, with your rebellious nature. உன்னுடைய கலக குணத்தோடு கூட அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். It is not that He agrees with your nature. உடைய சுபாவங்களோடு கூட அவர் ஒத்து போகிறவராக இல்லை. A God of patience, பொறுமையுள்ளவராக இருக்கிறார். I tell you, dear people, Jesus is God, தேவன் கிறிஸ்து. You can't play with your life and you can't play with Him. நீ உன்னுடைய வாழ்க்கையோடு விளையாட முடியாது, அவரோடு நீ விளையாட முடியாதப்பா. Learn to fear God. ஆண்டவருக்கு பயப்பட கற்றுக்கொள். Learn to honor God. தேவனை கனப்படுத்த கற்றுக்கொள். Learn to humble yourself before God. தேவனுக்கு முன்பாக அவனை தாழ்த்த கற்றுக்கொள். He knows everything of your life. உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால ஜேசு சொன்னார், I lay down my life for the sake of my sheep. என்னுடைய ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். I take my life back after the redemption. மீட்புக்கு பின்பாக என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்கிறேன். I learn to honor God. தேவனை கனப்படுத்த கற்றுக்கொள். Learn to fear God. தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள். Countries like America and England is almost a wilderness. அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தேசங்கள் வனாந்தரமாக போயிடுச்சுங்க. The concept of marriage is missing among people who don't know God. தேவனை அறியாத மக்கள் மத்தியில் திருமணம் என்பது மறக்கப்பட்டு போச்சு. Only in the churches they are still practicing. சபைகளில், even those churches also they say that gay marriages is not wrong. அந்த சபையிலும் சில சபைகளில் சொல்லுது, ஆண் ஆணோடு கல்யாணம் பண்ணுறது, பெண் பெண்ணோடு கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்க. How wickedness has gone to the very core and depth of the churches. சபைகளின் ஆழத்தில் எப்படி ஊடுருவ போயிடுச்சு பாருங்களேன். And they gather as a church and they call themselves worshipping God. சபையாங்க நாங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் an abomination. இது அருவருக்கத்தக்கது இல்லை. The churches are ready to marry people of such sorts, which was actually in the beginning in Sodom and Gomorrah. We see, ஆரம்பத்தில் சோதோம் குமாராவில் பார்த்த அந்த அருவருப்பை இன்னைக்கு you can see in the churches in countries like Australia. I could still remember when the law was enacted of same-sex marriage in Australia Parliament. ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் ஓரின சேர்க்கை திருமணம் அங்கீகரிக்கப்பட்ட பொழுது the whole parliament
older people, they were hanging each other and they were rejoicing. What a wicked thing it is. வயசான கிளவாடிங்க ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அவன் சந்தோஷப்பட்டானுங்க. வாட் அன் அபாமினேஷன் இல்லை? என்ன ஒரு அருவருப்பு. Nations where there were the fear of God which is missing. தெய்வ பயம் இல்லாத காலம். Dear people, unless you say you fear God and protect your children with the fear of God, நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்து உடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை கொடுக்கலன்னா, the time of your children would definitely be horrible unless Jesus comes. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரலன்னா, அது வரைக்கும் வராமல் போனால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் மிக பயங்கரமாக இருக்குங்க, மிக பயங்கரமாக இருக்கும். And it is time for the parents to weep for the sins of their own children. தங்களுடைய பிள்ளைகளின் பாவத்துக்காக பெற்றோர்கள் அழ வேண்டிய காலம் இதுங்க. Jesus said, don't weep for me, but weep for you and for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். எப்படி அழுகிறது? Today, Christian families, children are really troublesome, and to make them to be obedient, it takes a lot of strain. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகளை கட்டுப்படுத்தி கொண்டு போகிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க. They want to be independent. தனியாக நாங்கள் நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிறாங்க. I tell you, dear people, if you want to save your children, பிள்ளைகளை காப்பாற்றணுன்னா, weep for you and for your children. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. Because your own children will neglect you. உங்களுடைய சொந்த பிள்ளைகள் உங்களை புறக்கணிப்பாங்க. Your own children will disrespect you. சொந்த பிள்ளைகள் உண்மை கனவீனப்படுத்துவாங்க. When you become older and older, you will be a stuff which is to be discarded. நீ வயதாக தூக்கி எறியப்பட மாதிரி தான் இருக்குங்க. The days will be like that. ஏன்னா the days are like that, and the children when they grow without the fear of God, the days will be like that. பிள்ளைகள் தெய்வ பயம் இல்லாமல் வளரும்போது இப்படித்தாங்க நடக்கும். Dear people, He is God, our தேவன். You fear God. ஆண்டவருக்கு நீ பயப்பட. Jesus is not a man or மனுஷன் இல்லை. It is true, God came into the form of man in order to bear the sins of His children. அவருடைய பிள்ளைகளுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வந்த மனுஷன் தான் அவர். தேவன் மனுஷன் ஆனார். But He is not man like you and me. உன்னை போல என்ன போல அவர் மனுஷன் இல்லைங்க. He is God, our தேவன். Your life is, your breath is in His hand. உன்னுடைய சுவாசம் அவர் கையில் இருக்குது. I tell you, dear people, Jesus said himself, He said, அவர் சொன்னார், என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. I have a right to give or to take my life. I have a right to give and take your life too. உன்னுடைய வாழ்க்கை எடுக்கவும் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம். But why Jesus came into the world? உலகத்தில் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? Is it just to take your life? உடைய வாழ்க்கை எடுக்கவா வந்தார்? Bible says He came into the world to give life. ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார். And to its fullness. அது பரிபூர்ணப்பட வந்தார். அருமையார்களே, fear God. தேவனுக்கு பயப்பட கற்றுக்க. I tell you, dear people, if you have the fear of God, தேவ பயம் இருந்தால், there is nothing in the world for which you have to fear. நீ எதுக்குமே பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. If you have the fear of God, தெய்வ பயம் இருந்தால் எதுக்குமே நீ பயப்பட மாட்ட. You will never fear for anything. If you don't have the fear of God,
தேவ பயம் உனக்கு இல்லைன்னா நீ எல்லாத்துக்கும் பயப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருப்ப. யூ வில் ஃபியர் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் நீ பயந்துக்கிட்டு தான், எல்லாத்துக்கும் ஐயோ இப்படியே அப்படியே. யூ வில் பி ஆல்வேஸ் மர்மரிங் திஸ் அண்ட் தட். எவ்வளோ காலம் தான் இப்படி வாழ்ந்துட்டுருப்ப? ஹவு லாங் வில் யூ லிவ் லைக் திஸ்? இல்லை, இவ்வளோ காலம்தான் உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை. யுவர் லைஃப் இஸ் நாட், யூ ஆர் டர்னிங் டுவர்ட்ஸ் த ராங் பாத். தவறான பாதையில் நீ திரும்பி போயிட்டுருக்கிற. ஜாக்கிரதையாக இரு. தேவனுனை அடிக்கிறத ஒரு நிலையில் போயிடாத. தவறான பாதையில் நீ போயிட்டுருக்கிற. யூ ஆர் டர்னிங் டு யுவர் ராங் டிரெக்ஷன். காட் சேஸ் டர்ன் டு மீ. என் பக்கம் திரும்பு. இல்லைன்னா God will deal with you. தேவனோடு கூட இடைப்படுவார். என்னுடைய வாழ்க்கையில் நீ பயப்படணும். உன் கணவனுடைய காரியம் உனக்கு தெரியாது, உன்னுடைய மனைவியின் காரியம், உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியம். யூ டோன்ட் நோ த லைஃப் ஆஃப் யுவர் ஓன் ஹஸ்பண்ட். யூ டோன்ட் நோ த லைஃப் ஆஃப் யுவர் ஒய்ஃப். யூ டோன்ட் நோ த லைஃப் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஒரு நாள் விழிக்கும்போது ஐயோ, தேவனுக்கு பயப்பட. ஃபியர் காட். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. கிவ் ஆனர். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடு. கிவ் த டைம் which is ought to be given to him. தேவனை முதலாவது வச்சுட்டா ஒரு மனுஷன், அவனை போல ஒரு புத்திசாலி யாருமே இல்லைங்க. A person who learns to put God first, there is no greater wise man than that man. இல்லை, இப்படி வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. முதலாவது தேவனவை லேர்ன் டு, அதான் ஆண்டவர் சொன்னார். ஸோ ஐ கம் டு கிவ் லைஃப். ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். டியர் பீப்பிள், ஹி இஸ் அ காட். Psalm 90, 90வது சங்கீதத்தில் பார்க்குறோம். திஸ் இஸ் த சாம் ஆஃப் மோசஸ். மோசேயினுடைய சங்கீதம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, he says, Psalm 91, சங்கீதம் 91, a prayer of Moses, the man of God. Lord, thou hast been our dwelling place in all generations. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு நீர் அடைக்கலமானவர். You are our dwelling place. Dear people, in God you can dwell safely. தேவனில் நீ பாதுகாப்பாக வாழ முடியுங்க. In God you can find peace which you want. உனக்கு தேவையான சமாதானத்தை ஆண்டவரில் நீ கண்டுகொள்ள முடியும். You can be secured in God. தேவனில் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். And there is no power in the world that can attack you and to devoid of your life. உங்கள் ஜீவனை அங்கே திருடிக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுமே. செகண்ட் verse, 2வது வசனம், before the mountains were brought forth, or ever thou hadst formed the earth and the world, even from everlasting to everlasting, thou art God. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். லார்ட், யூ ஆர் காட். உண்மையில தேவனுக்கு பயப்பட கற்றுக்கிட்டா அந்த மனுஷனை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. யூ கான்ட் டூ எனிதிங். இஃப் யூ லேர்ன் டு ஃபியர் காட், தேவனுக்கு மட்டும் நீயே பயப்பட கற்றுக்கிட்டேன்னா உன்னை ஒருவனும் செய்ய முடியாது. நோபடி கேன் ஷேக் யூ அப். ஆனால் நீ தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்தா, you have access in all directions. எந்த பகுதியில் வேணாலும் நீ தாக்கப்படலாம். You may be attacked by the sin of the flesh. மாம்ச இச்சையினால் நீ தாக்கப்படலாம். You may be attacked by covetousness. பொருளாசையினால் நீ தாக்கப்படலாம். You may be attacked by anything and on all directions. நீ எதனால் வேணாலும் தாக்கப்படலாம், எல்லா பகுதிகளையும் நீ தாக்கப்படலாம். I wonder, actually in this Bible reading these days we read about
Samuel, Saul and David. இந்த நாட்களில் 1 சாமுவேல் முடிச்சு we come to 2 Samuel. 2 சாமுவேல் புத்தகத்துக்கு நம்ம வர்றோங்க. அதில் 3 பேரை வாசிக்கிறோம். சவுல், சாமுவேல், சவுல், தாவீது. The man was a conqueror. The David, தாவீது எல்லாத்திலும் வெற்றி பெற்றவங்க. I wonder and astonished at his braveness. அவருடைய தைரியத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். Even before Goliath, when everybody was trembling, பயப்படுகிற ஒவ்வொருவரும் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருந்தபோது he stood firm, killed Goliath. கோலியாத்துக்கு முன்னால் நின்று அவனை கொன்னானுங்க. ஆனால் மாம்ச இச்சைக்கு முன்னால் தோத்துட்டான். இல்லை, மாம்ச இச்சைக்கு முன்னால் தோத்துட்டான். He was defeated utterly. முழுக்க தோத்துட்டான். Before this lust of flesh. Oh, what a sad thing, இல்லை? இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக அவனுடைய வாழ்க்கையை முடிஞ்சிருக்கணும். His life would have ended with such a blessing. But dear people, the life of David is a great lesson for each and every one of us. தாவீதுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடங்க. உன்னுடைய வாழ்க்கை எங்கே வீழ்த்துறதுன்னு சாத்தானுக்கு தெரியும். The devil knows where you could be susceptible to fall out. எங்கே உன்னை தாழ்த்து வீழ்த்துன்னு பிசாசுக்கு தெரியும். A man of such valor, அவ்வளோ ஒரு பராக்கிரமசாலி, he fell before this sin. இந்த பாவத்துக்கு முன்னால் விழுந்துட்டான். ஐயோ அப்பா, I don't know how many of you are truly having fear of God. உங்களுக்கு எத்தனை பேர் தேவ பயம் உள்ளவர்களாக இருக்கீங்க எனக்கு தெரியாது. I heard of old people succumb to the unclean things. அசுத்தமான காரியங்களுக்கு வயசான ஆட்கள் விழுந்து போனதை பற்றி எனக்கு தெரியும். ஐ நோ ஒன் ஃபேமிலி, ஒரு குடும்பத்தை நல்லா தெரியும். தட் ஆண்டி, எனக்கு ஆண்டி அவங்க அப்போ, ஷீ ஹேட் அ ஹஸ்பண்ட், ஒரு கணவன் இருந்தார். வெரி ஓல்ட் மேன், ரொம்ப வயசான. இன் தோஸ் டேஸ் ப்ராபப்ளி இட் வாஸ் அரவுண்ட் I could say around 85, 1985. That auntie herself was old. அந்த ஆண்டியுமே ரொம்ப வயசானவங்க தான். You could perceive that the husband of that auntie, அந்த ஆண்டியினுடைய ஹஸ்பண்டு அப்போ எவ்வளோ வயசானவராக இருப்பார். One day when his drawer was all open, உடைய டாயர்லாம் திறந்து பார்த்தா he had all naked pictures of the ladies. பெண்களுடைய நிர்வாண படங்களை டிராயரில் வச்சிட்ருக்கிறாருங்க. What a horrible thing it is. எவ்வளோ பயங்கரம் இல்லை? Some of you, I am afraid. How about you handling the cell phone? செல்ஃபோனெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? Dear people, open sin is being given freely today. பாவங்கிறது திறந்ததாக இன்னைக்கு இருக்கு. Opening the cell phone itself makes you to be prone for you to fall in as a prey to that. உங்களுடைய வாழ்க்கையில் செல்ஃபோனை திறக்கும் பொழுது அதுக்கு நீங்கள் பலிகட ஆவதற்கு ஏது உண்டு. Knowingly. The danger of it is, அதனுடைய பயங்கர அபாயம் என்னென்னா, அந்த செல்ஃபோனை நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் would have seen. ஒரு சில செகண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. You may put down the செல்ஃபோனை வச்சிடலாம். But the figure is there in your brain, which could never be erased easily. நீ அதை பார்த்து முடிச்சிருவ. ஆனால் அதுக்கு பின்னால் என்ன ஆகுன்னா, அந்த படத்தை உன்னால் அந்த மூளையிலேருந்து பதிவானது எடுத்து போட முடியாது. ஃபார் சம் பீப்புள் இட் மே
take a great struggle. Dear people, fear God. தேவ பயம் இருந்தா you will understand, Lord, the God is seeing me. ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. You will never continue in seeing that. அதை நீ பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாய். Dear people, fear God. தேவனுக்கு நீ பயப்படு. Wherever you are, எங்க இருந்தாலும், He is God. Jesus is God. தேவன், இயேசு தெய்வம். அவர் உன்னை பார்த்துட்டு இருக்கார். He sees you. This morning we saw Agar. இந்த காலையில் ஆகாரை பற்றி நம்ம பார்த்தோம். We have not seen it actually as it was almost to the end of the sermon. அந்த பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வந்ததுனால I could not touch it fully. அதை முழுக்க நான் பார்க்கல. But I would like to enlighten you with something from that. அதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Hagar, the servant maid of mistress Sarah. சாராளுடைய வேலைக்கார பெண். She ran away from the house the first time because of the torture of Sarah. சாரா தொந்தரவு கொடுத்தனால அவள் வீட்டை விட்டு ஓடிட்டா. ஓடிட்டு அங்கே Genesis 16th chapter, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6th verse, 6வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலபானபடி அவளுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப்போனாள். She fled from her face. எங்கே போறா? 7th verse. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. She was in the wilderness, and the angel of God in the Old Testament, mostly the angel of the Lord is the Lord Jesus Christ, the second person of Trinity. பழைய ஏற்பாட்டில் தேவ தூதன் என்று சொல்லப்படுகிற அதெல்லாம் யாரை குறிக்கிறதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. He has not come to the world until that completion of the Old Testament. பழைய ஏற்பாட்டில் முடிய மட்டுமா அவர் இங்கே வரல. So he was there as an angel appearing before the people in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் தேவ தூதனா அவர் தன்னை The Lord Jesus Christ was standing before Hagar. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகார் முன்னால் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். He asked some questions, சில கேள்விகளை கேட்கிறார். 8th verse. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். Dear people, it was wilderness. Probably we people may never expect God to be there. அது வனாந்திரம், ஆண்டவர் அங்கே இருப்பார்னு நம்ம நினைப்ப வாய்ப்பே இல்லை. But Jesus was there confronting Hagar. ஆகார் அங்கே அவரிடத்தில் சந்தித்து பேசுகிறார். Dear people, wherever you are, எங்கே இருந்தாலும் சரி, God is there. தேவன், wherever you may commit sin, நீ பாவம் செய்யலாம், but God is there. தேவன் அங்கே இருக்கிறார். Fear God. தேவன் அங்கே பயப்படு. இப்போ கேட்குறாரு, Hagar, whence camest thou, and whither wilt thou go? And she said, இப்போ சொன்ன என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். I flee from the face of my mistress Sarai. But God said, even to that Egyptian lady, அந்த எகிப்து பெண்ணிடத்தில் ஆண்டவர் சொன்னார்,
அப்பொழுது கர்த்தருடைய தூதனார், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் உன் கையின் கீழ் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. And the angel of the Lord said unto her, return to thy mistress and submit thyself unto her hands. Hagar, don't run. Go back and be there. God revealed the plan which he had for her. அவளுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சதை ஆண்டவர்களிடத்தில் பேசுகிறாருங்க. Dear people, God has got the best plan for you. உனக்காக ஆண்டவர் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காருங்க. God has got the best plan for you. ஆண்டவர் உனக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை வச்சிருக்கிறார். I never regret in my life that I spent in vanity. மாயையில் நான் கழிச்சிட்டேன்னு ஒரு நாள் என் வாழ்க்கையில் வருத்தப்பட்டதில்லை. Because as a young man God called me. ஒரு வாலிபனா தேவன் என்னை அழைத்தார். And it was my privilege that God helped me to submit to him. என்னுடைய மிகப்பெரிய ஸ்லாக்கியமான காரியம் என அவருக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். So dear people, I never regret. I am so blessed that God has given me the privilege to live for him. I am not a perfect man. ஒரு பரிபூர்ணமான மனுஷனா இல்லை. I have lot of failures. I had நிறைய தோல்விகளை நான் சந்தித்தேன். தோல்விகள் உள்ளவன் தானா. But one thing, the core of my life is really spent for his cause. அவருடைய காரியத்துக்காக என்னுடைய வாழ்க்கையினுடைய மைய பகுதி செலவிடப்பட்டது. And it's a life which is truly a blessed one. அது மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை. So I never regret. ஒரு நாளும் வருத்தப்பட்டதே கிடையாது. Dear people, your life is so precious. வாழ்க்கை ரொம்ப விலையேறப்பட்டது. God has got a purpose for your life. வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Probably you may think that I am of no use. நான் எனக்கு பிரயோஜனமே இல்லைன்னு நீ நினைக்காத. God has got a purpose for your life. வாழ்க்கையில் தேவன் உனக்குன்னு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். He is God. அவர் தேவன். If you go and ask him, Lord, what is the purpose that you have for me? எனக்காக என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே? Probably you would have gone through a life of wastage of so many years. உடைய வாழ்க்கையில் ஒருவேளை பல ஆண்டுகள் வீணாய் போன நிலையில் இருக்கலாம். But it's time now. ஆனால் இப்போ சரியான நேரம். Go and tell him, Lord, what is the purpose for which you have called me? ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்காக என்னை நீர் அழைத்திருக்கிறீர்? Is thy plan is being fulfilled in my life every day? ஒவ்வொரு நாளும் உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி வருகிறதா? Dear people, you can go and ask him. அடுத்த கேட்கலாம். He is God, அவர் தேவன். He knows how to communicate with you. உன்னோட எப்படி பேசுறதுங்கிறவர் அறிஞ்சிருக்கார். He knows how to lead you in the right path. சரியான பாதையில் உன்னை எப்படி வழி நடத்துங்கிறத அறிஞ்சிருக்கிறார். வேதனை சொல்றது, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will make the crooked straight. வாழ்க்கையில் ஒரு வேளை எத்தனையோ கோணல் பகுதியை இருக்கலாம். ஜிக்ஸாக், இப்படி அப்படியே நீ போயிட்டே இருந்திருக்கலாம். But God wants to straighten your path. ஆண்டவருடைய பாதையை நேர்படுத்த விரும்புகிறார். Are you willing for that? நீ விருப்பமாக இருக்கிறையா? Do you want to surrender your life to God? ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்க விரும்புகிறையா? Do you want God to take care of your life? வாழ்க்கையை தேவன் பொறுப்பெடுத்துக்கொள்ள நீ விரும்புகிறையா? Don't calculate yourself of your life. வாழ்க்கையை குறித்து நீனே கணக்கு போடாத. It will definitely be a wrong calculation. அது நிச்சயமாக தவறான ஒரு கணக்கீடாக இருக்கும். Come to God. தேவனிடத்தில் வா. And the wonder that
Hagar returned. Hagar திரும்பி போயிட்டா. She was there. இங்கே இருந்தான். There was a time when Isaac was born. ஈசாக்கு பிறந்துட்டான். I tell you dear people, பைபிள் உனக்கு சரியாக தெரியலையே. You don't know the Bible. You don't know God's word. Sit and read. தேவனுடைய வார்த்தை வாசி நல்லா. And the second time she was there. ரெண்டாவது முறை அவ அங்கே வர்ற வனாந்தரத்துக்கு. Now she is coming with her son Ismail. இப்பொழுது அவளுடைய மகன் இஸ்மவேலோடு கூட வருகிறாள். And it was wilderness. அது வனாந்தரம். And water was not to be found anywhere. தண்ணிங்கிறது அங்கே காண முடியலை. And she was desperate utterly. ரொம்ப நிர்பந்தமாயிட்டா. அப்போது she was completely helpless. உதவியற்றவளாக இருந்தா. It was some years afterwards. சில வருஷங்கள் கழித்து அப்போது அவ வர்றா. அங்கே வரும் பொழுது ஆபிரகாம் 14 வசனம். It was so sad for Abraham to send her away. ஆபிரகாமுக்கு அவளை அனுப்புறது ரொம்ப கஷ்டம்தான். So with some bread and some water, அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து அந்த 14 வசனத்தை ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். Helpless, a poor lady now with a child. இப்போ ஒரு குழந்தை வேற. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். And wandered in the wilderness of Beersheba. I tell you dear people, a person who really has committed his life to Jesus, the God, தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன், he will never wander about. அலைந்து திரிவனாக இருக்க மாட்டான். There is a purpose and goal for him to reach. அவன் சென்றடைய வேண்டிய ஒரு இலக்கும் ஒரு பாதையும் உண்டு. But she was wandering in the wilderness of Beersheba. பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். And 15th verse, துருத்தி இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். You know how the heart of a mother would have been broken to see her own son dying in the wilderness. வனாந்திரத்தில் அவருடைய சொந்த குழந்தை தண்ணீர் தாகத்தினால மடிந்து போகிறதை பார்க்கிற ஒரு தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் இல்லைங்க? And she was not able to see her child dying. குழந்தை மரிக்கிறதை அவளால் பார்க்க முடியல. So she ran away crying and she hid her a distance afar off. கொஞ்சம் தூரத்தில் போய் உட்காந்துட்டு பார்க்காம அவர் அழுகிறார். Is this God is dead who promised great things for this lady once in the wilderness, the Lord Jesus Christ? இந்த ஸ்திரீயானவள் ஒரு காலத்தில் அந்த வனாந்தரத்தில் ஓடிட்டு இருந்தப்ப அவளோட பேசின இயேசு கிறிஸ்து மரித்துட்டாரா? No, dear friend. He was there at the right time. சரியான நேரத்தில் அவர் அங்கே இருக்கிறார். The same angel, the Lord Jesus Christ there. 17வது வசனத்தில் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு சம்பவித்தது பயப்படாதே.
பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். And God heard the voice of the lad. And the angel of God called to Hagar out of heaven and said unto her, What aileth thee, Hagar? Fear not, for God hath heard the voice of the lad where he is. இல்லை ஆಮೇಲೆ ஒன்றொரு சத்தம் மற்றவனுடைய பிள்ளையின் சத்தத்தை இங்கே பாருங்க. I tell you, dear people, a family which is truly given to God is truly a blessed one. ஆண்டவருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள குடும்பம். And the cry of your children, the need of your children will God meet. பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். You think negatively of the future, அவர்கள் எதிர்காலத்தை குறித்து நீ எதிர்மறையாக சிந்திக்கிற, but God has got the best plan. அவர் மிகச்சிறந்த ஒரு காரியத்தை வச்சிருக்கார். என்னுடைய வாழ்க்கையில் God has taught me one thing and teaching me as well. ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒன்று கற்றுக் கொடுத்தார், தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறார். I never depend on my feelings. என்னுடைய உணர்வுகளை நான் சார்ந்து வாழ்கிறதே இல்லை. My feelings varies. என்னுடைய உணர்வுகள் மாறுபடுது. Sometimes it is happy, சில சந்தோஷமாக இருக்குது. Sometimes it is sad, துக்கமாக இருக்கிறது. So are so many variations of my thoughts and the things in which I just pass through. என்னுடைய எண்ணங்கள் நான் கடந்து போகிறது ரொம்ப வேறு மாதிரி பல காரியங்கள் போயிட்டுருக்குது. பட் ஐ நெவர் டிபெண்ட் ஆன் தட். அதில் நான் சார்ந்துகிறது இல்லை. ஐ டிபெண்ட் ஆன் காட்ஸ் வேர்ட். அவருடைய வார்த்தை தான் நான் நம்புகிறேன். வாட் எவர் த சிச்சுவேஷன், காட் அண்ட் காட்ஸ் வேர்ட், தேவன் அவருடைய வார்த்தை போதுமானது. ஸோ காட் really helps me to pass through them so quickly and easily. அதில் சீக்கிரமாக கடந்து போக, சுலமாய் கடந்து போக ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். God said, fear not, Hagar. Hagar, நீ பயப்படாத. God heard the cry. I tell you, dear people, God is interested in you and your children and your family. ஆண்டவர் உன்னை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஃபியர் காட். ஆண்டவர் பயப்படு. ஆனர் him, அவரை கனப்படுத்து. God will honor you and your family. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் கனப்படுத்துவார். If you dishonor God, ஆண்டவரை கனவேனப்படுத்த, I'm sure God will dishonor you and your family. உன் குடும்பத்தையும் உன்னையும் கனவேனப்படுத்துவார். வேதம் சொல்லுது, I will honor them, those who honor me. என்னை கனப்படுத்த நான் கனப்படுத்துவேன். I will dishonor them, those who dishonor me. நீ கேட்கலாம், எதனால் நான் கனவேனப்படுத்துகிறேன்? Do you have the fear of God? தேவ பயம் இருக்கா? Do you have the regard for the church? சபை குறித்த ஒரு கனம் இருக்கா? முடிஞ்சா வரேன், முடிஞ்சா போகிறேன். What is this? முடிஞ்சா வருவேன், முடிஞ்செல்லாம் போகலண்ணா ரபிஷ். குப்பையில் போய் அதை போடுவோம். வாழ்க்கை சரியில்லை. Your life is not right. It is God's mercy who is so patient with your deed. Know it. ஆண்டவர் பொறுமையாக வாழ்க்கையை பார்த்துட்ருக்காருங்க. பொறுமையாக கையாளுறார். கணவன் சரியில்லைனா மனைவியும் சரி இருக்கிறதில்ல, மனைவி சரியில்லைனா கணவனும் சரி இருக்கிறது. திஸ் இஸ் த கிறிஸ்டியன் ஃபேமிலி. கிறிஸ்தவ குடும்பத்தில் கணவன் சரியில்லைனா மனைவியும் சரி இருக்கிறதில்ல. மனைவி, த ஒய்ஃப் இஸ் நாட் ரைட் அண்ட் த ஹஸ்பண்ட் ஆல்சோ இஸ் நாட் ரைட், அண்ட் த ஹஸ்பண்ட் இஸ் நாட் ரைட் அண்ட் த ஒய்ஃப் ஆல்சோ இஸ் நாட் ரைட், அண்ட் ஈவன் த சில்ட்ரன், பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குது. நீ இன்னைக்கு நீ நல்லா இருக்கான்னு நினச்சிக்கிட்டு துள்ளாத. Don't think that you can play with life because you have money and strength and things. பணம் எல்லாம் இருக்குது, எனக்கு பலம் இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு நீ துள்ளுவ? How long? Fear God. தேவனுக்கு பயப்பட. ஆண்டவரே என்னை மன்னியும், honor him, கனவீனப்படுத்து. I tell you, dear people, Christians, among Christians, the fear of God is missing. கிறிஸ்துவ மத்தியில் தெய்வ பயம் இல்லைங்க.
அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. The Lord's name is dishonored because of Christians. உன்னால் என்னால் தூஷிக்கப்படுதுங்க. நீ கிறிஸ்தவன் சொல்கிற, ஆனால் வாழ்க்கை மற்றவங்க ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கா? இட்ஸ் அ பிளெஸ்ட் லைஃப். நிறைய நீ இந்துக்கள்கிட்ட டு பி ஆனஸ்ட், நேர்மையாக நீ அவங்கள போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், கூட பெருசாக மாற்றம் இல்லைங்க. ஐ குட் நாட் see lot of differences. They are like us and many people of us are better. நாங்கள் நிறைய பேர் நல்லவங்களாக இருக்கோம். I tell you dear people, what you sow you have to reap. நீ என்ன விதைக்கிறிய அதை அறுத்து தான் ஆகணும். You can't escape. தப்ப முடியாது. இட்ஸ் த ரூல் ஆஃப் காட். தேவனுடைய சட்டம் அது. நீ பாவத்துக்கென்று பாவத்தை விதைச்சா, if you sow the sin, you have to reap in plenty. ரொம்ப தெரியல அழுக்கணும். when you sow unkindness to other people, மற்றவங்களிடத்தில் நீ ஒரு நல்ல நற்குணமாக இல்லாமல் இருந்தால் அதை தான் உங்கள்கிட்ட மற்றவங்க காப்பாங்க. they will show it. ஏன் இந்துக்கள் நிறைய பேர் நல்லா இருக்காங்க தெரியுங்களா? do you know why so many Hindus are well? Because many Hindus, they have at least, even though they don't know the word of God, அதனுடைய வார்த்தை தெரியலன்னா கூட ஒரு நேர்மையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. so many people who are at least they are faithful in following their idols. அந்த விக்கிரகத்தை பின்பற்றுறது கூட உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. I know very well so many Hindus, very honest people. நேர்மையானவங்க இந்துக்களை நான் பார்த்துருக்கேன். ஈவன் the people, they don't get bribes. லஞ்சம் கூட வாங்காதவங்க. Christians, they get bribes and shout in the churches. லஞ்சத்தை வாங்கிட்டு சபையில் சத்தம் போடுறாங்க. God deals with people like that. அப்போ நான் எதை விதைக்கிறேன்னா அதை அறுத்து தான் ஆவான். அவங்க நல்லதை விதைக்கிறனால அவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லதை ஆண்டவர் கொடுக்குறார். God gives. It's all a common grace of God. பொதுவான கிருபை. அதனால் நிறைய இந்துக்கள் நல்லா இருக்காங்க. ஸோ நம்ம இந்துக்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் நல்லா பெற்றோர்களை கனப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. ஆனரிங் த பேரண்ட்ஸ். ஏன்? அஃப்கோர்ஸ் தே கான் கோ டு ஹெவன். பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் அவங்க நல்லதை விதைக்கிறதுனால நல்லதை அறுக்கிறாங்க. தே ஷோ குட் திங்ஸ். அது உண்மைங்க. ஆகவே தான் அநேக இந்து குடும்பங்களில் கூட ஒரு சமாதானத்தை பார்க்க முடிகிறது. there is a peace. ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் சமாதானம் இல்லை. நோ பீஸ் இன் த கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ். கோர்ட்டில் போனால் டிவோர்ஸ் எங்கே அதிகம் இருக்குன்னா கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்காங்க. வை? ஹீதன் கண்ட்ரி லைக் இந்தியாவில் போல் இந்த ஈதன் போதனால டிவோர்ஸ் நிறைய இந்த கிறிஸ்டியன்ஸ் தாங்க இருக்கிறாங்க. ஹிந்துஸ் ஸோ மெனி, எத்தனை பெர்சன்டேஜ் கிறிஸ்டியன்ஸ்? ஹவு மெனி? ப்ராபப்லி 2%. ஆனால் அதுலேயே அதிகமாக இருக்கிறவங்க அவங்க தான். அட்லீஸ்ட் 90% ஆஃப் த ஹிந்துஸ், 90% இந்துக்கள் எத்தனையோ பேர் பயப்படுறாங்க. ஐயோ தப்பு செஞ்சால் என் பிள்ளைகளுக்கு அதை நான் செஞ்சேன்னா என் பிள்ளைகள் அது கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த பயம் கூட கிறிஸ்தவர்களுக்கு இல்லைங்க. they don't have the fear of God. அதனால தேவனுக்கு பயப்பட. இஸ் God, ஒரு தேவன். you must fear him. பயப்படணும். ஸோ ஐ வுட் லைக் டு க்ளோஸ் வித் திஸ். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆகாரை பார்த்து சொல்கிறாரு, உன் சத்தத்தை கேட்டார். 18th verse, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அங்கே அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். God opened her eyes and very close to her she saw a well of water, the fountain. இல்லை அருமையாலே நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்தா ஆண்டவரில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம பார்ப்போம். You could see how much of blessings are there in God. நம்ம கண்கள் குருடாக இருக்குதுங்க. இட்ஸ் ஆர் பிளைண்டட். இப்பிரபஞ்சத்தின் அதிக மனக்கண்களை குருடாக்கி போட்டதுனால நம்ம வனாந்திரத்தில் தடுமாறோம். ஐஸ் ஆர் நோட் ஓப்பன். கண்கள் திறக்கப்படலை. அதனால் என்ன பண்ணுறோம்? லைக் ஆகார், பிஃபோர் ஷீ saw the fountain, இந்த நீரூற்றை பார்க்குறதுக்கு முன்னால், பட் வாட் ஐ ஜாய் யூ டாட் அவே,
அவளுக்கு எந்த சந்தோஷமாக இருந்திருக்குல்ல? she expected the death of her son. அவருடைய மகனுடைய மரணத்தை தான் எதிர்பார்த்தா. But God said, fear not, பயப்படாத. I will make him a big generation, ஒரு பெரிய சந்ததியாக்குவேன். Take the water, தண்ணீர் எடுத்துக்கோ. Dear people, fear God. தேவனுக்கு பயப்பட. Your eyes will be open to see the glorious things which God has got for you and for your family. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு ஆண்டவர் உன் கண்களை திறப்பாருங்க. Go to the cross, சிலுவைண்டப்போ ஆண்டவரே என்னை மன்னியும், பாவத்தையெல்லாம் மன்னிச்சு எனக்கு இறங்கும். Help me Lord, உமக்கு பயப்படுகிற பயத்தை தார். ஜெபிப்போம். Lord, it is true, because we don't have the fear of God, in so many ways our eyes are closed for the blessings which you have set before us and for us. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதுனால எங்களுக்கு முன்னால் வச்சிருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்க முடியாமல், ஆண்டவரே அது தெரியாமலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு பரிதாபம் ஆண்டவரே. ஐயோ மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பயப்பட கற்றுத்தார். டு ஃபியர் காட். உம்மை கனவீனப்படுத்துறதை நாங்கள் எடுத்து போட ஆண்டவரே. லார்ட், டேக் அவே த திங்ஸ் விச் டிஸ்ஆனர் யூ. கிறிஸ்டியன்ஸ், யூ ஹேட் ஹூ டிஸ்ஆனர் யூ. உம்மை கனப்படுத்தல உங்களை நீர் வெறுக்கிறீர். And you are patient with them. நேரோட பொறுமையாக இருக்கிறீர். But a time will come unless they truly turn away from dishonoring you and repent. கனவீனப்படுத்திலிருந்து திரும்பி உமக்கு பயந்து மனம் திரும்பலைன்னா, I don't know Lord in what way you will repay what they paid. அவங்க கொடுத்ததுக்கு எப்படி நீ மறுபடியுமா அதை கொடுப்பீரோ தெரியாது. பட் பைபிள் சேஸ் இட் இஸ் ஹாரிபிள் டு ஃபால் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரம் என்று சொல்லப்படும். லார்ட், புட் ஃபியர் இன் த ஹார்ட்ஸ், இன் அவர் ஹார்ட்ஸ். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை தார் ஆண்டவரே. கிவ் அஸ் லார்ட் த ஃபியர் ஆஃப் காட். தெய்வ பயத்தை தார். Help us to give the fear of God to our children. என் பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.